சோலோ இன்னும் நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 எபிசோடு ஒரு 4 சீசன் இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது சோலோ இங்கோட சீசன் 5 எபிசோட் 11. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜினுவுக்கும் அவங்க அப்பாவுக்கு நடந்துச்சுல சீசன் 4ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் காட்டுவாங்க. அது என்ன மேட்டர்னா, ஜினுவோட அப்பாவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஜினு அழுதப்ப இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கனால இவரால் தாங்க முடியாது. பட் ஸ்டில் அந்த பேப்பர் வச்சு மறைச்சுப்பாரு. இருந்தாலுமே இவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கு போல இருக்கு. என்னடா என்ன பையன் முடிவு எடுத்தான்? அவரா மொனார்க் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லா செகண்டுமே அவருக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்க பையன் இந்த சீக்கிரட் அப்படியே வச்சுக்க போறீங்களா? இங்க பாரு, அவன் அதுதான் வேணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறப்ப நானும் எதுவுமே தெரியாம மாட்டா இருந்துட்டு போறேன். இப்போ நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா ரூலருக்கு இந்த உலகத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களையும் சாடமாக்கி பார்த்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? என்னோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே உன்னால் அழிக்க முடியுமா? எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது, என் பையன்கிட்ட நடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதே மாதிரி அவன் அந்த மாட்டை விரும்பலை போல இருக்கு. 10வது குறைக்கு இவன் சேடம்னாகி தெரிஞ்சிருச்சுன்னா நான் எந்த விஷயத்துலையும் அவனை கேர் பண்ண மாட்டேன். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே அவன் வீக்காக இருக்க மாதிரியும் அவனை நான் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணணும். அதுதானே ஒரு அப்பா பண்ணுவார். நான் அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு? இந்த கஃபேயை விட்டு நீங்கள் வெளில போகிறப்ப உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டி கிளம்பிடுவான். அதே சமயம் இந்த போது ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்ட்டி நடத்திட்டு இருப்பானுங்க. ஐயோ, தெரியாதரமா இங்கே வந்துட்டனே, நான் வேற சரக்கு அடிக்க மாட்டேனே, நான் வேற ரிச் ஃபேமிலியில் பிறந்தவன்டா, என்னைய தூக்கி இந்த மாட்டம் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாட்டம் இவன் ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். டேய் என்னடா ஜாலியாடுறா, சீனியர்லாம் இருக்கானுங்க, நம்ம போய் சீனியர்கிட்ட பேசலாம். ஆனால் சில சீனியராக இருக்கானுங்க, அவங்கள்டெல்லாம் போய் பேசக்கூடாது. உனக்கு ஒரு பொண்ணை பற்றி தெரியுமா? இது சாயவா? கரெக்டாக சொன்னேன். அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு இருக்கா பத்தியா, அங்கே வராரு இல்லை ஒரு சீனியர், அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. பட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்கடா. சரி, அவர் ஏன்டா இங்கே வர மாட்டேமே தெரியுது. ஐயோ வட்டாரா, ஏன்டா இங்கே வரீங்க அப்படின்னோட உட்காந்துருப்பானுங்க. நம்ம ஜின்வோக்கெல்லாம் உசிர போயிடும். எங்கண்ணே வேற டேபிள் போறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப, கொஞ்சம் குடிக்கிறியா? ஐயோ இவன் வேற ஃபர்ஸ்ட் குடிக்கிறானே, நான் வேற குடிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி இவன் பாட்டு மடக்குன்னு குடிச்சிருவான் பயத்துல. இது ஜூஸு. ஏண்டா நீ குடிக்க மாட்டே அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? சரி இந்த இன்னொரு கிளாஸ் அப்படிங்கிற மட்டும் கொடுப்பான். ஆமா, என்ன சீனியர்னு கூப்பிட்டு இருக்க? ஜின்னுன்னு கூப்பிடுறா. எது ஜிம்முவா? என்ன இது என் பேரை சொல்றப்ப ரொம்ப நேச்சுரலா ஃபீல் ஆகுது. ஏதோ நான் இந்த பேரை முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது. சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு குடிச்சு முடிச்சுட்டு மறுநாள்னு நினைக்கிறேன், மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏர்கட்லாம் மாறி இருக்கு. இந்த படி ஜின்னு என்ன பண்ணுவோம்னா டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இருப்பான். நம்ம ஜின்னுவோட்ட ஃபோனில் பேசிட்டு இருப்பான், ஏதோ ஒரு அசைன்மெண்ட் விஷயமா பேசிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கப்ப நம்ம இவர் கலை ஜூஹி அவன் வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பா. அவளுக்கு என்னன்னா நர்சிங் வந்து ரொம்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் பேசுறாங்களாம். அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது எதுக்குடா இங்கே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புலம்பிட்டு போயிட்டு இருப்பா. அப்படி ஜின்னு கேஷ் ஆகுறப்ப, ஏய் நம்ம எங்கேயாச்சும் முன்னாடி பார்த்துருக்கோமா? இல்ல அப்படின்ட்டு இவன் பாட்டு போயிடுவான். ஐயோ தெரியாதனமா திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு இப்படி பேசுறேனே, அவன் வேற கண்டதகரையே நினைப்பானே அப்படிங்கிற மாட்டேன் மறுபடியும் நினைச்சிட்டு போயிட்டு இருப்பா. அதே சமயம் இந்த போட்டு ஒரு டாக்டர் ரொம்ப கவலையா ரூமுக்குள்ள வரான். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அங்க இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடு. என்ன இது தெரியல, ஏதோ ஒரு புது பையன் வந்தான். இங்க ரொம்ப கார்ட்ஸ்லாம் இருக்கானுங்க, இந்த ரூமே ரொம்ப சேஃப்டியா தான் இருக்குது. பட் எப்படி வந்தான், என்ன மாதிரி வந்தான்னு தெரியல. அவன் என்ன சொன்னான்னா, நான் போன ஜென்மத்துல இருந்து ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டேன் நான் மாஸ்டர் கூடலாம். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனான், அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அவன் சொன்னபடி அந்த ஜூஸை குடிச்சான் அப்படின்னா என்னோட இல்னஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா போயிருமா? இங்க பாருங்க சேர்மன், அதெல்லாமா நீங்க நம்புறீங்க அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம கோகுனி. இவன் சேர்மன் கூப்பிடுறத பார்த்தோம்னா மேபி இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை ஒழுங்காக மென்ஷன் பண்ணலங்க. நம்ம சேர்மன் வந்து காட்டுறாங்க, பட் ஸ்டில் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற நமக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அண்ட் செக்யூரிட்டி இவன் கவலையாக வரதெல்லாம் பார்த்தோம்னா மேபி இருக்கலாம், இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மனாக இருக்கலாம். இதை நான் குடிக்கல அப்படின்னா எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன்? அது சரி ரைட்டு, அப்படின்னா வேறு வழியே கிடையாது. என்னோட லாஸ்ட் மூச்சு வரைக்குமே இந்த இல்னஸுக்கு எதிராக நான் சண்டை போட்டதாக இருக்கட்டும், இல்லைன்னா என்ன நான் சாகதானே போகிறேன், எப்படி இருந்தாலும் சாகதானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு குடிச்சிருவான். சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் தூங்குறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுவான். அப்படியே அந்த இடம் சூரிய வெளிச்சம் அடிக்க இவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படற, இவர் கை அப்படியே சரியாகும். அப்படி நெஞ்சை பிடிச்சி அழுத்துவாரா.
அவர் உதட்டில் இருக்க சோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புன்னகையாக மாறும். என்ன சம்மர் இன்னும் சூடாக தான் இருக்குது, வின்டர் வந்துட்டு இருக்குல்ல. அதே இந்த சமயம் ஆண்டரஸை காட்டுறானுங்க. நான் தான் மொனார்க், அதுவும் ஃபஸ்ட்டு பிறந்த மொனார்க், ஸ்டாடர்லேருந்து வந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக கூட இருக்கிறேன். நான் தான் கிங் ஆஃப் த டிராகன்ஸ் அண்ட் மொனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். என்ன எல்லாருமே டிராகனோட கிங் எம்பரர் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவானுங்க. பட் என்னன்னா நான் இந்த டிமென்ஷனல் கிராக்குள்ளே ரொம்ப நாளாக மாட்டிகிட்டு இருக்கேன். ஐ மீன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப பூமியை போய் அட்டாக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் நான் முழிச்சு பார்த்தோம்னா என்ன, நான் ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கேன். என்னடா இது? சரி, யாரா அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறான்? சே, ரொம்ப கேவலமாக இருக்குது. போகிற போக பார்த்தோம்னா இவன் பேர் ஜினுவான், ஏதோ ஒரு கொரியாவான், ஈராங்கன்ட்டுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. இவனோட எபிலிட்டி எதுவுமே புதுசாக இல்லை. அதனால தான் பார்த்தோம்னா வெட்டு மேலே வெட்டு வாங்கி சாவ பார்த்துருவான் போல இருக்கு. எதுக்காக எல்லாம் பண்ணுறான்? அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சொல்லுவான். என்னோட மேஜிக்லாம் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக அதெல்லாம் குணப்படுத்துவேன். யார் இது? ஏய் ஜினு, என்னடா பண்ணிகிட்டு இருக்க? லேட்டாக வந்துட்டு இருக்க. இன்னைக்குமா உனக்கு பொழப்பே இல்லையா? லேட்டா? யாருக்கிட்ட யாரை பார்த்து லேட்டுங்கிற? நானா சொன்ன டேத்தை காப்பாற்றுறோம்டா. என்னடா இந்த கேவலமான வயசு? எந்த பொண்ணு பேசுது? என்கிட்ட எவ்வளோ ரூடா பேசுதா? இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எங்கே இருக்கா? அவளை ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இவ்வளோ ட்ராக் பண்ணிடும். கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தரா கண்டுபிடிச்சேன்? என்ன லூசுத்தரமாக அழுதுட்டு இருக்கான்? நான் லேட்டா? இன்னும் இல்லை, நீ லேட்டே கிடையாது. ஜின்னு, என்னப்பா சாப்பிட்டியா இல்லையா? யாரா அவங்க காமெடி பீஸ் மட்டும் பேசிட்டு இருக்கானுங்க. சரி, எனக்கு ஒரு காஃபி கொடு. இல்லையப்பா, என்கிட்ட காஃபி இருக்கிற மட்டுமே தெரிலையப்பா அப்படிங்கிறப்ப பிடிக்கிட்டு போயிடுவா. சிரிப்பா, ஒரு வாரியமா சிரிப்பாடா. இவைகளெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். வலியவன் எல்லாத்தையும் வளைச்சி போட்டுப்பான்டா. இதுதான்டா மொனார்க்கோட ரூலு. டேய், என்னடா ஆச்சா உனக்கு? கொஞ்சம் வீடா இருக்கால. சரி, ஏதாச்சும் ஒரு அடிபட்டுருக்கோம். இது ஜினு அடிபட்டுருச்சா? என்னடா மறுபடியுமா உனக்கு? யார் இவ? எதுக்காக எல்லா ஹியூமன்ஸும் கத்திட்டே வரானுங்க? அவங்களெல்லாம் வேற பொழப்பே இல்லையா? சரி, எல்லாம் இங்கே வாங்க, நம்ம கேட்டுக்குள்ளே போகலாம், ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருவீங்களா, அதே சேம் டைலாக்ஸ் தான் ஓடும். ஸோ நான் ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நான் கேப்டனாக இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இவங்களுமே ஒத்துப்பாங்க, நீங்கள் கேப்டனாகவே எழுதிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானுங்க. பட் நம்ம ஜின்னு எதுவுமே பேசியிருக்க மாட்டான். என்ன இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப ரூலரோட சுத்து விளையாட்டு மட்டும் தான் தெரியுது. இருந்தாலுமே மொனார்க் வாசனை அப்படிங்கிறது எனக்கு அடிக்குது. என்னவா இருக்கும்? சரி, ரைட்டு, நேர்லேயே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளார போடுவான். உள்ளார பூந்தது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். வாங்க இந்த வழி. இல்லைப்பா, இதுக்கு மேலே போடணும்னா ஓட்டான்னு சொல்லி ஒரே போடு தான் போடுவான். அவ்வளோதான், அவன் செத்துருவான். இன்னபடி ஜின்னுதான்னு சொல்லிட்டு அவங்க டஞ்சனில் ஒரு 40 நிமிஷமா நடந்து உள்ளார போவானுங்க. போய் இந்த கேட்டுமே கண்டுபிடிச்சிருவானுங்க. என்ன இது? இந்த இடமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இருந்தாலும் இல்லைனாலும் உள்ளார போய் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு கேட்ட திறப்பானா சும்மா இருக்கணும் பிடிச்சி உள்ளார தூக்கி போட்டுருவான். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றுமே நடக்கல. சரி வாங்க உள்ளார போகலாம். என்னடா இந்த இடமே ஒரு மார்க்கமாக இருக்குது. இதெல்லாம் டஞ்சனா இல்லை எதுவா? இதுக்கு முன்னாடி நாங்களாம் இந்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போயிட்டு புலம்பிட்டு இருப்பானுங்க. அந்த ஹியூஜ் தலையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக மிரண்டு போயிருப்பானுங்க. டே அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு போயிருப்பானுங்க, அந்த டேப்லெட்ஸ் தோண்ட போயிருப்பானுங்க. இது என்னடா ரூனி மொழியில் எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி படிக்க ஆரம்பிப்பான். டே ஜின்னு, அந்த ஸ்டாச்சு அது அங்கிட்டு போ. அங்கிட்டு ஃபர்ஸ்ட் கமாண்டு ஒர்ஷிப் கார்டு, செகண்ட் கமாண்டு பிரைஸ் த கார்டு, தேர்ட் கமாண்ட்மெண்ட்டு ப்ரூவ் யுவர் ஃபெய்த். இது எதுவுமே பண்ணலன்னா நீங்கள் மாட்டினீங்க, உயிரோட வெளில போக முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த படி ஃபயர் விட ஆரம்பிச்சிடும். பட் அவ்வளோ ஃபயர் டைரெக்டாக வரும். என்ன தைரியம் அவனுக்கு? இந்த சின்ன லெவல் பவர் வச்சுட்டு என்கிட்ட சண்டைக்கு வரையான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பான். லிட்டரலாக இந்த இடத்துல எதுவுமே பண்ணாமல் நின்றுட்டு இருப்பான். இதை ஏன் நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன்னா, நீங்கள் நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா தெரியும், இந்த ஃபைட் அப்படிங்கிறது சீசன் 2 சீசன் 3 தெரியலையே. பட் எனிவேஸ் ஏதோ ஒரு இதில் பார்த்தோம்னா ஜின்னு ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டு போவான். ஒரு 100வது லெவலில் தாண்டி தான் போயிருப்பான். ஐ திங்க் 137 36 அந்த ரேஞ்சில் போயிருப்பான்னு நினைக்கிறேன், மறந்துட்டேங்க. இப்போ என்னன்னா அந்த மாட்டம் ரொம்ப நேரம் போயிருந்துமே அந்த பீமை டேரெக்டாக வாங்கியிருப்பானா? வாங்கியிருக்க மாட்டான். ஏன்னா அப்பயே சொல்லியிருப்பாங்க, ஏன்னா இந்த பீம் வாங்குறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பான். அப்படி இருக்கிற அவனோட ட்ரைனிங் போய் அவனுக்கே இந்த நிலைமைனா லிட்டரலாக அவன் ஹியூமன் பாடி யோசிச்சு பாருங்க. டிராகன் மன்னர் காலையில் இந்த பவர் கிடைக்குது, எந்திரிச்சு போறாரு, அங்கே போனால் ஃபயரில் நின்றுட்டு இருக்காரு. இந்த மட்டும் பண்ணோம்னா ஒரு பவரை மட்டும் யோசிச்சு பாருங்க.
இந்த பேர்டு கண்ணை காட்டி ஒரு கத்து விடுவானா, அவ்வளோதான். அந்த சிலை அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இதுதான்டா உண்மையான பவர், இப்போ புரியுதோ அப்படிங்கிறப்ப சுற்றில எல்லாருமே நவர ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அவங்களாம் சண்டை வருவானுங்க. ஆஹா மாட்டினீங்கடா வாங்கடா டே, உங்களை மட்டும் பொம்மையில அடிச்சு நான் ஊத்துறேன்டான்னு சொல்லிட்டு அதையுமே உடச்சு தள்ளிட்டு இருப்பான். இவங்களா ஒரு போட்டு அலர் அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ முடிஞ்சிச்சுரா, இதுதான்டா உங்களோட முடிவு, நான் உங்க ரத்தத்தை மேல நிக்கிறேன் பாடுறா. யாரா நீ, என்னோட பிளான் எல்லாத்துக்கு எடுத்துட்டு இருக்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா அந்த ஸ்டேஜை போட, வாய மூடுறா எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து, அவ்வளவுதான். இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச வரல, உனக்கு பின்னாடி இருக்கிறான் பாத்தியா ஒரு மணி இருக்கு, அவன்கிட்ட பேச வந்திருக்கேன். உனக்கு அத்தாரிட்டி கொடுக்குறால அவனை வெளில வர சொல்லு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி வாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி, நீ நினைக்கிற மாதிரி இந்த சண்டை அவ்வளவு சீக்கிரம் முடியாது, வா ஆடான்னு சொல்லி இந்த வீட்டு 2 பேருமே மோத ரெடி ஆவானுங்க. கனவா, சே கனவு. ஆக்சுவலாக இந்த வாட் இஃப் ஸ்டோரியிலேருந்து கனவு மாட்டம் வந்திருக்கும். உங்கள் அப்பாவோட ஸ்டோரி வந்து ஒரிஜினல் தான். ஸோ வாய்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா நேற்று ஏன் ப்ரோ திடீர்னு ஷார்ட்ஸாக போட்டிங்கனாலும், ஐ மீன் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், அப்போ ஏன் ப்ரோ ஷார்ட்ஸாக போட்டிங்கன்னா ஐ ஹாவ் சம் ஃபீவர். ஸோ வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. வாய்ஸ் கொடுத்துட்டேன், பட் எடிட்டிங் அப்படிங்கிறது உட்கார முடியல. ஸோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு, அதனால வீடியோ டிலே ஆயிடுச்சு. ஓகேவா, சரியா, லவ் யூ ஸோ மச்.